நம்ம உணவு குழலுக்கும் மூச்சு குழலுக்கும் நடுவில் இப்படி ஒரு வளைஞ்ச பகுதி இருக்குது. நம்ம சாப்பிடும் பொழுது இது இப்படி திறந்து உணவு குழலில் உணவு போகிறதுக்கு அனுமதிக்கும். திருப்பி அது இப்படி மூடிக்கும். இதை அது டொயிங் 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 டொயிங்னு சரி வர பண்ணிகிட்டுருக்கோம். அது எப்போ பண்ணிகிட்டுருக்கோம்? நம்ம ஒழுங்காக உணவை கடித்து மென்று உமிழ்நீரோடு நல்லா கலந்து நல்லா குழைய விழுங்கும் பொழுது தான் அது பண்ணும். டபக்கு 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 டபக்குன்னு உருட்டி உருட்டி வாயில் போட்டு அடிச்சோம்னா அது பண்ண முடியாத மூச்சுக்குழலில் போய் மாட்டிக்கும். அது இல்லாத பேஷண்ட்டே சாப்பிட்றதோ பெரிய ஜோக் அடிச்சுன்னு சாப்பிட்றதோ அல்ல யாரான திட்டின்றோ ஆங்காரத்தோடு சாப்பிட்றதோ அதை டிவியை பார்த்துட்டு எதையோ தன்னை மறந்து அப்படியே என்ன இலையில் இருக்குது அப்படின்னு தெரியாமல் அப்படியே டக்குன்னு அப்படியே ஒரு ஷேடையாக இருந்தால் அவ்வளோ பக்கம் முழுங்கி தொலைச்சி விட்றதோ இந்த மாதிரிலாம் பண்ணிடணும்னாக்கா அது என்ன ஆகும் அப்படின்னா தொண்டையில் உணவு குழலில் போகிறதுக்கு முன்னாடி மூச்சு குழலில் போய் அடைச்சி விடுதுன்னா பெரிய ஆபத்தாக முடியும். ஒரு 5 வயசு குழந்தைக்கு ஸ்கூல்லேருந்து வந்து அந்த பழத்தை அப்படியே முழுங்கி விடுத்து அதுக்கு தொண்டையில் அடைச்சிடுத்து அதனுடைய கதி வேறு மாதிரி ஆயிடுது. அதனால் குழந்தைக்கே அந்த அழகு அப்படின்னா பெரியவளோ வயசானவளோ சாப்பிட்றதுன்றது உடம்பு ஆரோக்கியத்துக்கு மனசு சந்தோஷத்துக்கு. இந்த விஷயத்தை நம்ம யோசனை பண்ணி பார்க்கலாமா?